தாராபுரம் அருகே 13 லட்சம் கழிப்பிடம் திட்டத்தில் முறைகேடு, மக்கள் பணம் கொள்ளை, தரமற்ற கட்டடம் மீது பொதுமக்கள் கொந்தளித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கொளத்துப்பாளையம் பேரூராட்சி 7வது வார்டு முத்துக்கவுண்டன் வலசு பகுதியில் பொது சுகாதார கழிப்பிடம் கட்டும் பணியில் கடும் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 13 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த பணி டிஎம்எஸ் அசோசியேட் நிறுவனம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கட்டிட பணியை தொடங்கியது. ஆனால் தரமற்ற கட்டுமானம் மற்றும் பாதியிலேயே நிறுத்தப்பட்ட பணிகள் காரணமாக அந்த கட்டிடம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. முத்துக்கவுண்டன் வலசு ஆதிதிராவிடர் காலனி பகுதியில் கட்டப்படும் இந்த சுகாதார வளாகம் ஆரம்பத்திலிருந்தே முறைகேடுகளால் சூழப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட செங்கல்கள் முற்றிலும் தரமற்றவை. எம்சான் தரமில்லாமல் கலக்கப்பட்டுள்ளதுடன் கழிவுநீர் தொட்டி சரியான அளவிலும் முறையான பொறியியல் தரத்திலும் கட்டப்படவில்லை. தொட்டியின் மேற்பகுதி முறையாக மூடப்படாததால் எதிர்காலத்தில் கழிவுநீர் கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. கட்டடத்துக்கு தேவையான பராமரிப்பு, குறிப்பாக தினசரி தண்ணீர் ஊற்றுதல் போன்ற அடிப்படை நடைமுறைகள் பின்பற்றப்படாததால் சுவர்களில் விரிசல்கள் ஏற்கனவே தோன்றியுள்ளன. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு தரமான பொருட்களை கொண்டு உடனடியாக மீண்டும் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மேம்பாட்டு நிதி என்ற பெயரில் பொதுமக்களின் பணம் திறந்தவெளி கொள்ளையாக மாற்றும் அபாயம் இருப்பதாக சமூக வலைதளம் பேரூராட்சியை சேர்ந்த 14வது வார்டு கவுன்சிலர் கார்த்திகேயன் பகிரங்கமாக எச்சரிக்கையுடன் இந்த இழிவான நிலையை பற்றி வருத்தம் கலந்து தெரிவித்துள்ளார். வார்டியன் 7 முத்துக்கவுண்டன் வலசில் பார்த்தீங்கன்னா இந்த பொது கழிப்பிடம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களாக வேலை நடைபெற்று வருகிறது. வேலை நடைபெறவில்லை, அப்படியே கிடக்குது. வேலை நடைபெறாமல் அப்படியே குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்குள்ளே முக்கியமாக நடைபெற வேண்டிய வேலை வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகி நடைபெறாமல் இருக்குது. இங்கே வந்து இன்றைக்கி இந்த இடத்த வந்து பார்த்தீங்க, இது வந்து நிற்கிது அப்படிங்கிறதுல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான செங்கல், தரமான சிமெண்ட், தரமான எம்சாண்டெல்லாம் பயன்படுத்த வேண்டிய இடத்துல வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து கல்குவாரிகளில் வந்து யாருக்குமே பயன்படாத ஒரு வேஸ்ட்டு, எம்சாண்டும் கிடையாது, மணலும் கிடையாது, யாருக்கும் மக்களுக்கு உபயோகப்படாத ஒரு வேஸ்ட்டை வச்சு இந்த விடியா அரசு வந்து இந்த ஒரு பொது கழிப்பிடத்தை கட்டிட்டு வர்றது மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு செயலாக இன்றைக்கி இது நமக்கு தெரியும். எம்சாண்டும் கிடையாது, மணலும் கிடையாது, எந்த ஒரு தரமற்ற ஒரு கல்குவாரிகளில் வந்து வேஸ்ட்டாக வந்து கொண்டு போய் கொட்ட வேண்டியது, எங்காவது கொண்டு போய் குப்பைகளில் கொட்ட வேண்டியது வந்து ஒரு பொது கழிப்பிடத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இந்த இதை வச்சு தான் வந்து இந்த எம்சாண்டுன்னு சொல்லி இந்த பொது கழிப்பிடத்தை வந்து இந்த அளவுக்கு இந்த பகுதி பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி மக்கள் இதை பயன்படுத்த முடியும், மக்கள் எப்படி உயிருக்கு பாதுகாப்பெல்லாம் இதுக்குள்ள வந்து நம்ம காலை உபாதைகளெல்லாம் கழிக்க முடியும், நம்ம எப்படி இந்த இடத்துல ஒரு தைரியமாக உள்ளே போய் வருவாங்க மக்கள். இதை வந்து உடனடியாக வந்து செயலாளர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இந்த விடியா திமுக அரசில் இருக்கிற இந்த குத்தகைதாரர், ஒப்பந்ததாரர், டிஎம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து தடை பண்ணணும். இவங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அது எல்லாமே வந்து ஆய்வு பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம். கருத்தில் நீங்களே ஏதாவது சொல்கிறீங்களா கருத்து? எம்சாண்டு ஒரு ஒரிஜினல் எம்சாண்டுங்கம்மா வேணும் அள்ளி. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட
வார்டு எண் 7 முத்துக்கவுண்டன் வலசில் பொது கழிப்பிடம் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பொது கழிப்பிட பணியானது துவங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் ஆகிருச்சு. 6 மாத காலமாக வந்து முழுசாக எந்த பணியும் நடைபெறல. ஒரு பணி முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் 3 மாத காலங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி அத்தியாவசியமான ஒரு பணி எல்லாமே வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள முடிக்க வேண்டியது 6 மாத காலம் ஆகியும் பகுதி பணி தான் நடைபெற்று இருக்குது. இதை வந்து நம்ம பொதுமக்கள் நம்மகிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க. அந்த பட்சத்தில் வந்து நாம் இந்த இடத்த வந்து பார்வையிடுறோம். இந்த பார்வையிடும் போது பார்த்தீங்கன்னா இந்த பொது கழிப்பிடம் வந்து டிஎம்எஸ் அசோசியேட்ஸ் வந்து தான் ஒப்பந்ததாரர். 13 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறாரு இந்த ஒப்பந்ததாரர் வந்து. ஆனா என்ன காரணம்னு தெரியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கல் வந்து தரமற்ற செங்கல், இந்த சிமெண்ட் தரமற்ற சிமெண்ட், இந்த கட்டிட வேலைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எம்சாண்டு வந்து தரமற்ற எம்சாண்டு. இது வந்து இந்த கல்குவாரிகளில் வந்து எங்காவது கொண்டு போய் வேஸ்டா கொட்ட வேண்டியதை வந்து இங்க எம்சாண்டுன்னு கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்காங்க. செங்கலும் வந்து அதாவது சூடாத பச்சைக்கல்லா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதுல பாவரும் முறைகேடு நடந்திருக்கிறது தெரிய வருது. இதெல்லாம் வந்து செயல் அலுவலர் அவர்கள் வந்து ஏன் பார்வையிடலை, ஏஇ அவர் வந்து ஏன் பார்வையிடல, ஏ ஸ்கொயர் அவர்கள், இ நாலேஜ் இவங்க எல்லாத்துக்கும் போச்சா, தெரியாமையே மறைச்சிட்டாங்களே என்னன்னு தெரியல. அந்த அந்த புகாரின் அடிப்படையில் வந்து இதை வந்து பார்வையிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு பொது கழிப்பிட கட்டடம் கட்டும்போது வந்து முறையை வந்து ஒரு நாள் ஒரு கட்டடம் வேலை நடக்கும்போது அதுக்கெல்லாம் தண்ணீர் எல்லாம் விடணும். இவங்க வந்து கட்டடத்தை கட்டிட்டு தண்ணீரும் விடல, எந்த இதுவும் கட்டடத்துக்கு செங்கல்ல வச்சு எம்சாண்டை வச்சு செங்கல்ல வச்சுட்டாங்க. எம்சாண்டும் கிடையாது, அந்த கல்குவாரியோட வேஸ்ட்டை வச்சு செங்கல்ல வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இந்த முத்துக்கவுண்டன் வலசில் உள்ள பொது கழிப்பிடத்தை ஏன் 6 மாத காலமாக பணி முழுமையாக நடைபெறவில்லை, அதே போல் ஏன் இந்த மாதிரி தரமற்ற பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த கட்டிடத்தை பொது கழிப்பிடத்தை வேலை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து, அதே மாதிரி பொதுமக்கள் இந்த கழிப்பிடத்தை பயன்படுத்தும் போது அவர்கள் உயிருக்கு எந்த அச்சமும் ஏற்படக்கூடாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் அந்த கட்டிடத்துக்கு உண்டான கழிவுநீர் தொட்டி வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து பூச்செல்லாம் எதுவுமே நடைபெறாம மண்ணை போட்டு பூசாமையே மூடிடுறாங்க. அதே மாதிரி அந்த கட்டிடத்தோட ஸ்லாப் மேல வந்து 3 இந்த படத்துல பாத்தீங்கன்னா இருக்கு, ஓப்பனா அப்படியே இருக்குது. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு 300 பேர் வசிக்கிற இடத்துல குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு. அந்த தொட்டிக்குள்ள வந்து இப்பவே தண்ணி நின்றுகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த சைடெல்லாம் பூசாம மண்ணை போட்டு மூடுறதுனால இந்த மாதிரியான முறைகேடான செயல்பட்ட டிஎம்எஸ் அசோசியேட்ஸினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்த தரமான முறையில் மேலும் இந்த கழிப்பிடத்தை உடனடியாக பொதுமக்கள் மிகவும் கால உபாதிகளை எல்லாம் கழிக்க மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி பெண்கள் எல்லாம் மிகவும் அவதிப்படுகிறார்கள். உடனடியாக இந்த தரமற்ற ஒப்பந்ததாரரினுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து சரியான முறையில் இந்த பொது கழிப்பிடத்தை உடனடியாக பணி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த புகாரை செயல் அலுவலர் அவர்கள், இணை இயக்குனர் அவர்கள் திருப்பூர் மாவட்டம், இணை இயக்குனர் அவர்கள் சென்னை, பேரூராட்சிகள் இணை இயக்குனர் அவர்கள் சென்னை, மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமெல்லாம் கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எத்தனை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டியிருக்காங்க? 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டியிருக்கிறாங்க. இதுல வந்து 13 லட்சம் ரூபாய்க்கு உண்டான எந்த வேலையும் நடைபெற்ற மாதிரி தெரியலீங்க. இதுல ஒரு 2 லட்சம் ரூபாய் வேலை கூட நடக்கலைங்க. 13 லட்சம் ரூபாய்ங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகம். 13 லட்சம் ரூபாய்க்கு இந்த வேலையை பண்ணியிருந்தோம்னா உடனடியாக வேலையை முடிச்சிருந்துருக்கல. நல்ல முறையான செங்கல், முறையான சிமெண்ட், முறையான எம்சாண்டெல்லாம் போட்டு நல்ல வகையில் இதை பொது கழிப்பிடத்தை கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கல. இந்த குளத்துப்பாளையம் பேரூராட்சியில் இது 7வது வார்டுல வந்து நிர்வாக சீர்கேடு தான் இல்லைங்களா? நிர்வாக சீர்கேடு விடியா ஆட்சியில் வந்து இதெல்லாம் வந்து யாரும் கண்டுகொள்ளவில்லைங்கிறதா. இது வந்து நிர்வாக சீர்கேடை வந்து நம்ம பெரிய மாபெரும் ஊழலாக இதை வந்து நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஒரு 6 மாத காலம் ஆகியுமே வந்து இந்த தரமற்ற பொருட்களை போய் ஒருத்தருமே ஆய்வு செய்யலைங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமளிக்கக்கூடிய விஷயமா தெரியுது. பேருங்க வி கார்த்திகேயன், திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர், பாரதிய ஜனதா கட்சி, குளத்துப்பாளையம் பேரூராட்சியினுடைய 14வது வார்டு கவுன்சிலர்.